அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறதா நீங்க பாக்குற 3 குறைகளை சொல்லுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இந்து கோயில்கள் அரசாங்கத்தோட கையில் இருக்குது. அரசாங்க கிளர்க்குங்க பூஜை பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க பூஜையே செய்கிறதில்ல. ஏன்னா அவங்க அரசாங்க பணியாளர்கள். முதல்ல அவங்க அதை மாற்றணும். அவங்க கல்வியை பற்றி எதுவுமே செய்யலை. அவங்க கல்விக்கு ஏதோ கொள்கை செஞ்சுருக்காங்க, அது கொஞ்சம் முன்னேற்றமானது. ஆனால் கல்வி கொள்கையை முழுசாக மாற்றணும். நான் அரசாங்கத்தில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நோக்கம் இருக்குது. ஆனால் இதுக்கு எவ்வளோ பெரிய அளவில் முயற்சி தேவைன்னு பார்த்தா அது இன்னும் நடக்கலை. ஏன்னா கல்வி முறைகளை அது உடஞ்சி போகாமல் சத்தமில்லாமல் மாற்றணும்னா பெரிய அளவில் முயற்சி எடுக்கணும். 3வது, பாரதத்தோட விவசாயமும் மண்ணும் பெரிய பிரச்சனையாக இருந்து வருது. பாரதத்தோட மண் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அது கிட்டத்தட்ட பாலைவனமாகிற நிலையில் இருக்குது. அதை அவங்க அடுத்த 10லிருந்து 12 வருஷத்தில் சரி செஞ்சால் 67% பாரதத்தோட விவசாய நிலத்தோட நிலைமை மாறும். இந்திய அரசு 13 நதிகளுக்கு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அவங்க 19,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க செய்கிறத பற்றி நான் குறை சொல்லலை. அது சரியான திசையில் போகுது. ஆனால் நமக்கு அவசரமான நடவடிக்கை தேவைன்னு நான் நினைக்கிறேன்.